सदाशिवश्रीगुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां चन्द्रशेखरमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இன்னைக்கு ஒரு கதை, ஒரு நிலச்சுவாந்தார்ன்ற மிராசுதார்வால மகாபெரியவா மிரள வச்ச கதையை நம்ம பார்க்க போறோம். மிக மிக ஒரு நெஞ்ச உருக்கிற கதை. கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. சிவ அபசாரம் பொல்லாதது, சிவன் அடியார்கள் மேல படுற அபசாரம் பொல்லாதது, சிவனே அதை பொறுத்துக்க மாட்டாருங்கிறதுக்கான அமைஞ்ச கதை இது. சரியா? கொஞ்சம் மனசை திடப்படுத்தி கேளுங்க. நெஞ்ச கொஞ்சம் உருக்கிற சம்பவம் அந்த கதை. ஒரு நாளைக்கு திருவிடை மருதூர்ல மத்தியார்ஜுன கஷேத்திரத்துல மகாலிங்க சுவாமி கோவில்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு மகான்யாச காத்தால மகான்யாச ருத்ரஜபம் மகாலிங்க சுவாமிகளோட சன்னதியில, மகாலிங்க சுவாமி சன்னதியில நன்னா நடந்துன்றதுதான். காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்ச ஜபம் 11 மணிக்கு தான் முடிவடைஞ்சுதான். கரெக்டா அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அதை நடத்தி வச்ச ஒரு மிகப்பெரிய மிராசுதார்வாள். நிறைய வேத பண்டிதாள், ஒரு 11 வேத பண்டிதாளை ஏற்பாடு பண்ணி அதை நல்லா விமரிசையா நடத்தி வச்சாலாம். மகான்யாச ருத்ரஜபம் மகாலிங்க சுவாமிக்கு நல்லா அபிஷேகத்தோட நடந்துன்றதுதான் அந்த ருத்ரஜபத்துல. இந்த மிராசுதார்வாள் மகா பெரியவாளோட அத்தியந்த பக்தர். எப்படியாவது இந்த மகான்யாச ருத்ரஜப பிரசாதம், அபிஷேக பிரசாதம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மகா பெரியவாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு வைராக்கிய திடமனசோட இருந்தாராம். மறுநாள் என்ன பண்ணார்? அபிஷேகம் முடிஞ்ச அன்னைக்கு மறுநாள் என்ன தெரியுமா பண்ணாரு? அன்னைக்கு ராத்திரியே அபிஷேகம் முடிஞ்ச நாள் ராத்திரி என்ன தெரியுமா பண்ணாரு? பிரசாதங்களை, மகாலிங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பிரசாதம் அத்தனைத்தையும் ஒரு பட்டு வஸ்திரத்துல முடிச்சுட்டு, ஒரு வாழை இலையில வச்சு ஒரு பட்டு வஸ்திரத்துல முடிச்சுட்டு நேர கும்பகோணம் ஸ்டேஷன்ல ரயில் ஏறி வந்து அவர் காத்தால செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இறங்கி அங்கேயிருந்து பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாராம் மகா பெரியவாளை சேவிக்க. அன்னைக்கு மகா பெரியவாளை சேவிக்கிறதுக்கு ஏக கூட்டம் இடத்துல. மிராசுதார்வாலும் வரிசையில நின்றுட்டு இருந்தாராம். ஒரு மிகப்பெரிய மூங்கில் தட்டுல தான் கொண்டு வந்த பிரசாதத்தை வச்சு நின்றுட்டு இருந்தாராம். நேரம் போக 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 அதுவும் சுவாமிகளை ஞான சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு மிராசுதார்வால் வந்து வரிசையில நிற்க அன்னைக்கு ஏக கூட்டம் மடத்துல சுவாமியை தரிசிக்க, மகா பெரியவாளை தரிசிக்க. ஸோ அதனால என்ன ஆச்சான், அவரும் வந்து என்ன பண்றாராம், வேற யாரும் வழி நகர்றதா தெரியல. மிராசுதார்வாலும் என்ன பண்ணாராம், வழியில நிற்க வேண்டியதா இருந்துதான். அவரும் அப்ப மகா பெரியவா என்ன பண்ணாரா, சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏகாந்தமா வந்து உட்கார்ந்துட்டாராம் தன்னுடைய இது தரிசனம் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் மண்டபத்துல, ஸ்ரீமடத்து மண்டபத்துல. அப்ப என்ன ஆச்சா, மிராசுதார்வாலும் கூட்டம்னா எக்கச்சக்க கூட்டம் அப்படியே போட்டு என்ன சொல்றது நெருக்கி அடிச்சுது கூட்டம். அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கிற பக்த கோடிகள்கிட்டலாம் பார்த்துட்டு கெஞ்சினாராம், முக்கியமான பிரசாதம் திருவிடை மருதூர் அபிஷேக பிரசாதம் நான் கொடுக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்தாராம். ஒரு கூட்டம் நகர்றதா வையே தெரியலையா. அப்ப திடீர்னு மடத்துல இருக்கக்கூடிய இவர் ஒருத்தர், சேவகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட இந்த ஸ்ரீகாரிய மடத்துல இருக்கிற சேவகர் முக்கியஸ்தர் என்ன பண்ணாரா, நேரில் கொண்டு போயிட்டு இந்த பிரசாதத்தை கொண்டு போயிட்டு அப்படியே வச்சாராம் மகா பெரியவா முன்னாடி. மிராசுதார்வாலும் கூடவே போனாராம். மிராசுதார்வாலையும் அழிச்சுட்டு போனாராம். இந்த மிராசுதார்வாளுக்கு உடனே மகா பெரியவாளை பார்த்தோன்னே கையும் ஓடலை காலும் ஓடலை, அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். என்ன விஷயம் அப்படின்னு பெரியவா தான் பூர்வத்தை உயர்த்தி கேட்க, பெரியவா நேற்று நான் வந்து திருவிடை மருதூர் மத்தியார்ஜுன கஷேத்திரத்துல மகாலிங்க சுவாமிக்கு நான் ஒரு மகான்யாச ருத்ரஜப அபிஷேகம் பண்ணேன் பெரியவா அப்படின்னாராம். அபிஷேகம் பண்ணேன் பெரியவா, என்ன இது அப்படின்னு கேட்டாராம். பிரசாதம் பெரியவா, பிரசாதம்னு கொஞ்சம் அப்படியே வாய் குயர்ந்து சொன்னாராம். அடுத்த அப்புறம் என்ன பண்ணாராம், இது பண்ணாராம், எடுத்து அதை அப்படியே அந்த பிரசாதத்தை விரிச்சு மகா பெரியவாக்கிட்ட அந்த மூங்கில் தட்டுல வச்சாராம். அந்த வாழை இலையில அந்த மேல பட்டு வஸ்திரம் மேல வாழை இலை இருந்தது. அந்த வாழை இலை மேல 2 தேங்காய் மூடி, சில வில்வதளம், கொஞ்சம் விபூதி, சந்தனம், அதுக்கப்புறம் வேற என்ன சில பூவன் வாழைப்பழங்களோட இருந்துதான். மகா பெரியவா திருப்பி பூர்வத்தை உயர்த்தி கேட்ட மாதிரி, இது எந்த கஷேத்திரத்தோட பிரசாதம் அப்படின்னு கேட்டாராம். மத்தியார்ஜுன திருவிடை மருதூர் கஷேத்திரம் பிரசாதம் பெரியவா அப்படின்னாராம். இல்ல நான் இதை கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க ஸ்வீகரிச்சுப்பீங்கன்னு சந்தோஷப்படு, இதை நீங்க வாங்கி போய் சந்தோஷப்படுன்னு உங்களுக்கோசரம் எடுத்துன்னு வந்தேன் பெரியவா அப்படின்னாராம். திருவிடை மருதூர் கஷேத்திர பிரசாதம் பெரியவான்னாலாம். ஆமா, நேற்று எதுக்கு நீ மகான்யாச ருத்ர ஜபம் பண்ணான்னு கேட்டாராம். இந்த மகான்யாச ருத்ர ஜபம் எதுக்கு நடந்ததுன்னு கேட்டாராம் பெரியவா. திருப்பி கேள்வி கேட்டாராம். அதாவது இல்ல பெரியவா அப்படின்னாராம். எதுக்கு ருத்ர ஜபம் நடந்ததுன்னு அடுத்த கேள்வி கேட்டாராம். அடுத்த கேள்வி,
என்ன கேட்டாராம் பெரியவா. சரின்னு ருத்ர ஜபத்தை பத்தி அவர் சொல்லிட்டாரு. ருத்ர ஜபம் நடந்துருச்சு, இதுக்கு அபிஷேகம் பண்ணா யாருக்கோசரம் பண்ணா எல்லாத்தையும் கேட்டு அவர் தெரிஞ்சுக்க போறார் பெரியவா. இப்ப பெரியவா திருப்பி பூர்வத்தை உயர்த்தி, ஆமா இந்த மகாஞாச ருத்ர ஜபத்தை நீ வந்து லோகக்ஷேமத்துக்கோசரம் பண்ணியா இல்ல காமியார்த்தமா ஏதாவது உன பலன் தர விஷயம் நோக்கோட பண்ணியான்னு கேட்டாராம். இல்ல பெரியவா, இல்ல காமியார்த்தமா தான் பண்ணேன் பெரியவா அப்படின்னாராம். இன்னொரு அடுத்த கேள்வி கேட்டாராம் பெரியவா. ஆமா இதுக்கு நீயே உன் சொந்த செலவுல பண்ணியா இல்ல வேற யாராவது வேற்று மனுஷாரோட இதுல நடந்துதான்னு கேட்டாராம் உபகாரத்துல. இல்ல பெரியவா, நானே தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானே தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு பெருமிதத்தோட சொன்னாராம் கொஞ்சம் மிராசுதார். அதை கொஞ்சம் அந்த நானேக்கு சற்று அழுத்தம் கொடுத்தாராம் மிராசுதார்வாள். அப்ப நீ வந்து என்ன காரணம் நீ மகாஞாச ருத்ர ஜபம் பண்ணி வைக்க? அப்ப நீ லோகக்ஷேமார்த்தத்துக்கோசரமோ இதுக்கோசரமோ பண்ணவே இல்லை, நீ லோகக்ஷேமார்த்தத்துக்கோசரம் பண்ணலை, இதை உலகக்ஷேமத்துக்கு நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுக்கோசரம் அந்த அப்படி என்ன ஒரு காமியார்த்த பலன் நோக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்ல பெரியவா, என்னுடைய வயல்கள்லாம் ரொம்ப வருஷமா சில வயல்கள் தரிசாவே கிடக்கு, சரியா விளைச்சல் இல்லை. நான் நேரம் என்ன பண்ணேன், எனக்கு திருவிடை மருதூர்ல முத்து ஜோசியரை போய் பார்த்தேன். அவர் தான் மகாஞாச ருத்ர ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாலிங்க சுவாமிக்கு மகாஞாச ருத்ர ஜபம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வை, உன் வயல்ல நல்லா விளைச்சல் அமோகமா பெருகும் சொன்னார். அதனாலதான் பெரியவா நான் பண்ணேன் அப்படின்னாராம். திருப்பி இந்த நானே கழுத்தம் கொடுத்தார். அப்புறம் மகா பெரியவா என்ன பண்ணா, சில நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டாராம். அப்படியே கை கால்களை மடிச்சு அப்படியே தியான கோலத்துல உட்கார்ந்தாராம் மகா பெரியவா. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கண்மூடி திறந்தாராம் ஆச்சாரியால். அப்ப எல்லாத்தையும் ஒரு புரிஞ்சுட்ட மாதிரி அப்படி ஒரு தெளிவு முகத்துல மகா தேஜஸ் இருக்கு. அப்புறம் கேட்டாரா, ஆமா எத்தனை பிராமணால ஏற்பாடு பண்ணியிருந்த அப்படின்னு கேட்டாராம் பெரியவா மகாஞாச ருத்ர ஜபத்துக்கு. மொத்தம் 11 வேத பிராமணா வைதிகால வேத வித்திகளை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் பெரியவா அப்படின்னாராம். அங்க இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், அதாவது என்ன சொல்ல வருது, ஒரே ஒண்ணுமே புரியலையா. ஏன் பெரியவா ஒரு சாதாரண அபிஷேகத்தை இப்படி துருவி விசாரிக்கிறாரு, ஆனா பெரியவா அர்த்த புச்சி இல்லாம எதுவும் விசாரிக்க மாட்டார் அப்படின்னு அவளும் தனக்கு தானே சமாதானப்படுத்திண்டாளாம். சர்வஜன மகா பெரியவாளுக்கு எதுவும் தெரியாம இருக்காது. சரி எத்தனை வேத வித்துக்களை கூப்பிட்டுருந்த அப்படின்னு கேட்டாராம். மொத்தம் 11 பேர் வந்திருந்தா பெரியவா அப்படின்னாராம். ஆமா அந்த வேத வித்துக்களுடைய பேர்லாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னாராம். உடனே அந்த மிராசுதார் தான் இடுப்புல செருகி இருந்த பேப்பர் எடுத்து வரிசையா படிச்சுன்னு வந்தாராம். இத்தனை பேர் யார் யார் ஆயிடுச்சேன்னு, எத்தனை கணப்பாடிகளை கூப்பிட்டேன், எத்தனை சௌதிகள், இந்த மாதிரி யார் யாரான சாஸ்திரிகளை கூப்பிட்டேன்லாம். அப்ப ஒருத்தரோட பேர் நான் சொல்றேன், அவரு ஒரு மிகப்பெரிய கணப்பாடிகள் வேதவித்து, அவரை நீ கூப்பிட்டியா அப்படின்னாராம். அவரு வந்திருந்தார் தானே அப்படின்னு கேட்டார்னா உடனே மிராசுதார்வாள் மகிழ்ச்சி பொங்க, ஆமாம் பெரியவா அவரு வந்திருந்தார் அப்படின்னாராம். உடனே பெரியவா வருத்தத்துல, பாவம் இப்ப கணப்பாடிகளுக்கு மொத்தம் 81 வயசா இருக்கு, குரல் எழும்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்கு, பாவம் ரொம்ப சிரமப்படுவாரு, பாவம் சொல்லி முடிச்சது தான் தாமதம், பெரியவா சொல்லி முடிச்சது தான் தாமதம். உடனே மிராசுதார்வாள் என்ன தெரியுமா பண்ணார், சற்று உறக்கமா பெரியவா காதுல படுற மாதிரி சொல்லிட்டார். ஆமாம் பெரியவா நீங்க சொல்றது ரொம்பவே சரி நேத்தி, ஆமாம் பெரியவா நீங்க சொல்றது ரொம்பவே